சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு அழகான காட்டுல தென்னை மரம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த தென்னை மரத்துலயும் குபுன்ற ஒரு சின்ன குருவி கூடு கட்டி இருந்துச்சு. அந்த கூட்டுக்குள்ள குபு குருவியோ 2 முட்டைகளை வச்சிருந்துச்சு. குபு குருவி தினமும் தன்னோட 2 முட்டைகள் கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு. அச்சச்சோ, என்ன இது? நம்ம வீட்ல தானியங்கள் ரொம்ப கம்மியா இருக்கு. என்னோட முட்டையிலிருந்து என்னோட குழந்தைங்க வெளியே வந்துட்டா உணவு தேட போறது ரொம்ப கஷ்டமா இருக்குமே. அதனால இப்பவே நம்ம வெளியே போயிட்டு இன்னும் கொஞ்சம் தானியங்களை எடுத்துக்கிட்டு வந்து சேகரிக்க வேண்டியதுதான். அப்படின்னு சொன்ன குபு குருவியோ உணவை தேடி கொஞ்ச தூரம் பறந்து போச்சு. அப்படி போன குபு குருவியோட கண்ணுக்கு ஒரு மரத்துல ஒரே ஒரு மாம்பழம் தொங்கிக்கிட்டு இருக்கிறது தென்பட்டது. உடனே குபு குருவியோ அந்த மாமரத்தை நோக்கி பறந்து போச்சு. அப்படி அங்க போன குபு குருவியோ அந்த மரத்துல இருந்த மாம்பழத்தை பறிச்சு கீழே போட்டுச்சு. அந்த நேரம் திடீர்னு காட்டுல கருமேகங்கள் சூழ இடி இடிக்க ஆரம்பிச்சது. அச்சச்சோ, என்ன இது? இது இப்படி இருக்குது. வீட்ல என்னோட முட்டைகள் வேற தனியா இருக்கு. நான் இப்போ உடனே வீட்டுக்கு போயாகணும். அப்படி குபு குருவி சொன்ன உடனே காட்டுல மழையோ வேகமா பெய்ய ஆரம்பிச்சிச்சு. உடனே குபு குருவி அந்த மாம்பழத்தை எடுத்துக்கிட்டு தன்னோட கூட்டை நோக்கி வேகமா பறந்து போச்சு. குபு குருவியோ தன்னோட வீட்டுக்கிட்ட வர வர புயலோட தாக்கம் அதிகமாயிக்கிட்டே இருந்துச்சு. புயலோட தாக்கத்தால குபு குருவியோட வீடோ காத்துக்கு அப்படியும் இப்படியுமா ஆடிக்கிட்டு இருந்துச்சு. அப்பாடா, எப்படியோ நான் வீட்டுக்கு வந்துட்டேன். என்ன இது? திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு காட்டுல மழை பெய்ஞ்சு நான் பார்த்ததும் இல்லை. இந்த மழையை பார்க்கவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பண்றதுனே தெரியலையே. அப்படின்னு சொன்ன குபு குருவியோ தன்னோட வீட்டில் நிம்மதியா உட்காந்து மழைய ரசிச்சபடி இருந்துச்சு. ஆனா நேராக நேராக காற்றோட வேகம் நேரத்துக்கு நேரத்துக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஆனா காற்றோட வேகத்தை தாங்க முடியாத குபு குருவியோட கூடும் காத்துக்கு அங்கேயும் இங்கேயுமா ஆடிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா இத பார்த்த குபு குருவியோ ரொம்ப பயந்துடுச்சு. பயந்த குபு குருவியோ தன்னோட முட்டைகளை என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கிட்டு இருந்துச்சு. அச்சச்சோ, என்ன இது? காத்து இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த காத்துக்கு என்னோட கூடுதல் தாங்குமோ தாங்காதான்னு தெரியலையே. அப்படி கொஞ்ச நேரத்திலேயே காத்தோட வேகத்தை தாங்க முடியாத குபு குருவியோட வீடோ கீழே விழுந்து போச்சு. அதிர்ஷ்டவசமா குபு குருவியோ தன்னோட கூட்டுல இருந்த தன்னோட 2 முட்டைகளை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. பிறகு குபு குருவியோ தன்னோட கூட்டுக்கு பக்கத்துல இருக்கிற வாழை மரத்துல தன்னோட 2 முட்டைகளையும் எடுத்துக்கிட்டு போய் வச்சது. அப்படி வச்ச குபு குருவியோ தன்னோட முட்டைகளை பாதுகாப்பா வைக்கிறதுக்காக கீழே இருந்த வாழை இலைகளை எடுத்து போட்டு தன்னோட முட்டைகளை பத்திரமா பாதுகாத்துச்சு. தன்னோட முட்டைகளை பாதுகாப்பா வச்ச குபு குருவியோ தன்னோட முட்டைகளை பக்கத்திலேயே உட்கார்ந்து மழை எப்போ நிற்கும்னு பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அதே நேரம் அந்த காட்டுல சில்லி ஜிஞ்சர்ன்ற 2 தம்பதி காகங்களும் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் வீட்டில் உட்கார்ந்தபடியே மழைய ரசிச்சுக்கிட்டு சந்தோஷமா தங்களோட நாட்களை கழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சில்லி, இந்த மழைக்கு சூடா பக்கோடா சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். நீ சொல்றதும் சரிதான் ஜிஞ்சர். எனக்கும் பக்கோடா சாப்பிடணும் போலத்தான் இருக்கு.
பேசாம நான் யோசிக்கிறேன் உன்னையே பக்கோடா போட்டுடலான்னு. என்ன சில்லி, என்ன விளையாட்டுயா? உன்கிட்ட பக்கோடா கேட்டா எனக்கு எப்படி சாவடிக்கிறதுன்னு நீ எனக்கு ஐடியா சொல்லிக்கிட்டு இருக்க. உன்கிட்ட கேட்டதே தப்பா போச்சு. சும்மா சொன்ன ஜிஞ்சர், என்ன அதுகட்டியே பயந்துட்டியா? சரி ஜிஞ்சர், இந்த மழைக்கு உருளைக்கிழங்கு பக்கோடா போட்டு சாப்பிட்டா ரொம்ப சுவையா இருக்கும். என்னது, உருளைக்கிழங்கு பக்கோடாவா? சில்லி, எனக்கு உருளைக்கிழங்கு பக்கோடானா ரொம்ப பிடிக்கும். நீ சொல்றப்பவே நாக்குல எச்சி. சரி வாங்க ஜிஞ்சர், நம்ம உடனே இப்போ அந்த கிளியோட தோட்டத்துக்கு போயிட்டு கொஞ்சம் உருளைக்கிழங்குகளை எடுத்துட்டு வரலாம். சரி வா சில்லி, போகலாம். அப்படின்னு சொன்ன சில்லியும் ஜிஞ்சரும் ஒரு கொடையை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுல இருந்து வெளியே வந்தாங்க. அப்படி வெளியே வந்த அவங்களோட கண்ணுக்கு குருவி தன்னோட 2 முட்டைகளையும் வச்சு உட்கார்ந்து பார்த்தாங்க. ஜிஞ்சர், அங்க பாருங்க, ஒரு குருவி 2 முட்டையோட உட்கார்ந்துகிட்டு இருக்கு. ஆமா சில்லி, அந்த முட்டைகளை இந்த மழைக்கு பொரிச்சு சாப்பிட்டா ரொம்ப சுவையா இருக்கும். நான் ஒரு தடவை ஒரு பாட்டி வீட்டுல ஒரு அவிச்ச முட்டையை கிள்ளி சாப்பிட்டிருக்கேன். அந்த அவிச்ச முட்டையோட சுவையோ மிகவும் அருமையா இருக்கும். ஜிஞ்சர், நீங்க சொல்ற அப்பவே எனக்கும் அவிச்சி முட்டைய சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. சரி, இரு சில்லி, அந்த குருவி எங்கேயாச்சும் உணவு தேட போகும். அப்போ அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு நாம அந்த முட்டைகளை எடுத்துக்கிட்டு வந்துடலாம். அப்படின்னு சொன்ன சில்லியும் ஜிஞ்சரும் குருவியோட முட்டைகளை பார்த்தபடியே தங்களோட வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன இது, இந்த காத்து வேற கொஞ்சம் கூட குறையவே இல்லையே. இந்த காத்தோட வேகத்தை பார்த்தா என்னோட முட்டைகள் கீழே விழுந்துடுமோன்னு பயமா இருக்கு. இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. சரி, நம்ம போயிட்டு பெரியக்கா வீட்லயாச்சும் கூட இருந்தா வாங்கிக்கிட்டு வரலாம். அப்படின்னு சொன்ன குருவியோ தன்னோட முட்டைகளை அந்த வாழை இலைய வச்சு மறைச்சிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. குருவி பறந்து போறத பார்த்த சில்லியும் ஜிஞ்சரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. ஐயா, ஜாலி ஜாலி ஜிஞ்சர், அங்க பாருங்க, அந்த குருவி அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. நம்ம போய் இப்பவே அந்த முட்டையை எடுத்துட்டு வந்துடலாம். அப்படின்னு சொன்ன ஜிஞ்சரோ ரொம்ப வேகமா போயிட்டு அந்த வாழை மரத்துல இருந்த அந்த 2 முட்டைகளையும் எடுத்துக்கிட்டு வந்துச்சு. குபு, என்னாச்சு? எதுக்காக இந்த கொற்ற மழையில இங்க வந்திருக்க? இந்த காத்துல என்னோட கூடு பறந்து போய் கீழே விழுந்து உடைஞ்சு போச்சு. அதனால நீங்க என்னோட முட்டைகளை பாதுகாப்பா வைக்க எனக்கு ஒரு கூடு தருவீங்களா? அதனால என்ன குபு, தாராளமா எடுத்துக்கோ. என்னோட பையன் உட்கார்ந்துகிட்டு இருக்கிற கூடையே உன்னோட முட்டைகளுக்கு சரியா இருக்கும். சரியா? அதனால நீ அந்த கூடையை எடுத்துக்கிட்டு போ. உங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. மழைக்காலம் முடிகிற அப்போ நான் உங்களுக்கு புது கூடைய செஞ்சு கொடுத்துறேன். அப்படின்னு சொன்ன குருவியோ மிட்டுக்கிட்டே இருந்து அந்த கூடைய வாங்கிக்கிட்டு தன்னோட கூட்டை நோக்கி ரொம்ப வேகமா பறந்து போச்சு. இந்த வாழை மரத்துக்கிட்ட வந்த குருவிக்கோ அதிர்ச்சி ஆயிடுச்சு. தன்னோட முட்டைகளை காணாததுனால குருவியோ அந்த வாழை மரத்தை சுத்தி சுத்தி தேடிக்கிட்டு இருந்துச்சு. அப்படின்னு சொன்ன குருவியோ ரொம்ப அழுதுகிட்டு இருந்துச்சு. அதே நேரம் வீட்டுக்கு எடுத்து போன அந்த 2 முட்டைகளையும் வச்சுக்கிட்டு சில்லியோ ஜிஞ்சரோ சந்தோஷமா இருந்தாங்க. பிறகு குருவியோ எதிர்க்க இருக்கிற சில்லியோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. சில்லி அக்கா, சில்லி அக்கா, கொஞ்சம் கதவை திறங்க. அச்சச்சோ ஜிஞ்சர், அங்க பாருங்க, அந்த குருவி நம்ம வீட்டை நோக்கி வந்துடுச்சு. சில்லி, நீ போய் அந்த குருவியை
சமாளிச்சு அனுப்பிடு. நான் அதுக்கத்தையும் இந்த 2 முட்டைகளையும் வேக வச்சிடுறேன். உடனே நாம இத பெப்பர் போட்டு சாப்பிட்டுடலாம். என்ன ஆச்சு குபு, எதுக்காக என்னோட வீட்டாண்ட வந்திருக்க? சில்லி, அந்த மரத்துல நான் வச்சுட்டு போன என்னோட 2 முட்டைகளையும் காணோம். யாராச்சும் எடுத்துக்கிட்டு போனாங்களான்னு நீ பாத்தியா? இல்லையே குபு, நான் பார்க்கலையே. தெரியல, நான் பார்த்தா உனக்கு சொல்ல போறேன். இல்லைனா நானே அவங்கள அடிச்சு அந்த முட்டைகளை வாங்கி வச்சிருப்பேனே. நான் பார்க்கல, நீ வேற எங்கேயாச்சும் போய் தேடிப்பாரு. அப்படி சில்லிக்காக சொன்ன உடனே குபு குருவியோ அங்கிருந்து தன்னோட முட்டைய தேடி திரும்பவும் பறந்து போச்சு. ஆனா எங்க தேடியும் தன்னோட முட்டைகள் கிடைக்காதத நினைச்சு குபு குருவி வருத்தத்தோடவே சுத்திக்கிட்டு இருந்தது. பிறகு வீட்டுக்குள்ள வந்த சில்லிக்கோ ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது. என்ன இது ஜிஞ்சர், இந்த முட்டையிலிருந்து குழந்தைங்க வெளியே வந்துடுச்சு. நீ அந்த குருவி கிட்ட பேசிக்கிட்டு இருந்த நேரமே இந்த முட்டையிலிருந்து குழந்தைங்க வெளியே வந்துடுச்சுங்க. இந்த குழந்தைங்களை வச்சு நாம இப்ப என்ன பண்றது சில்லி? சரி ஜிஞ்சர், யாருக்கும் தெரியாம நீ எப்படி முட்டையை எடுத்துக்கிட்டு வந்தியோ அதே மாதிரி இந்த குழந்தைகளையும் எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த மரத்துல வச்சுட்டு வந்துடு. சில்லிக்காக அப்படி சொன்ன உடனே ஜிஞ்சரு அந்த 2 குழந்தைகளையும் தூக்கிக்கிட்டு போய் அந்த மரத்துல வச்சுட்டு வந்துடுச்சு. அதே நேரம் தன்னோட குழந்தைகளை தேடிட்டு போன குருவியோ தன்னோட கூசுக்கு வந்து தன்னோட குழந்தைகளை பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு. ஐயோ கடவுளே, குழந்தைங்க என்னோட கூட்டுக்கு வந்துட்டு இருக்காங்களே. கடவுளே, உங்களுக்கு ரொம்ப நன்றி, என்னோட குழந்தைங்களை திரும்பவும் என்கிட்ட கொடுத்ததற்கு. அப்படின்னு சொன்ன குருவியோ தன்னோட குழந்தைங்க கூட ரொம்பவும் சந்தோஷமா நாட்களை கழிச்சது. நண்பர்களே, உங்களுக்கு இந்த விஷயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க.